Hello students, welcome to paper explanation of IBPS clerk prelims, right? So reasoning paper. So let us see. So first பார்க்கலாம். So என்ன கொடுத்திருக்காங்கன்னு 8 people A, B, C, D, E, F, G and H are sitting around a circular table facing the center, right? So 8 பேர் கொடுத்திருக்காங்க, எல்லாருமே facing center, so no issues. With equal distances between each other but not necessarily in the same order. Clear? Right. So first வந்து அதுக்கேத்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். Right? ஸோ எடுத்துக்கிட்டோம்னா இங்கே ஒரு சர்க்கிள். ஸோ எத்தனை பேர்? 8 மெம்பர்ஸ். 1 2 3 4 5 6 7 8, ரைட். ஸோ அதே மாதிரி நமக்கு பாசிபிலிட்டி வர வாய்ப்பு இருக்கும். ஸோ இன்னொரு சர்க்கிள் நம்ம எடுத்து பார்க்கலாம். ஸோ 1 2 3 4 5 6 7 8, ரைட். ஸோ எல்லாருமே இன்சைட், ஸோ நோ இஷ்யூஸ். ஸோ இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். C sits third to the right of G. So C sits third to the right of G னா, so Gன்றது இங்கே எடுக்கலாம். So third to the right 1 2 3 இங்கே C வரும். Clear? So next one, only one person between G and F ன்னு சொல்றாங்க. அப்போ G and F னா F இங்க வர வாய்ப்பு இருக்கும். இன்னொரு கண்டிஷன்ல F இங்க கூட வர வாய்ப்பு இருக்கும். ஸோ இன்னொரு பாசிபிலிட்டி எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா Cன்றது இங்க வரும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் G and F. ஸோ இங்க வரும் F. நெக்ஸ்ட் ஒன் A sits immediate left of F. ஸோ A sits immediate left of F னா Aன்றது இங்க வந்துடும். ஸோ இந்த கண்டிஷன்ல Aன்றது எங்க வரும் நமக்கு? immediate leftனா ஸோ Aன்றது இங்க வந்துடும். கிளியரா? நெக்ஸ்ட் ஒன் B is neither an immediate neighbor of G nor C. So B வந்து பாத்தீங்கன்னா C பக்கத்துல இருக்கக்கூடாது, G பக்கத்துல இருக்கக்கூடாது. அப்போ வேற எங்க பண்ண முடியும்? ஸோ பண்ண முடியாது. இந்த பாசிபிலிட்டி தப்பாயிடுது. நெக்ஸ்ட் இங்க Bன்றது இங்க வரக்கூடாது, இங்க வரக்கூடாது. அப்போ இந்த ரெண்டு இடத்துல நமக்கு எங்கேயாவது B வரலாம். ஓகே, நெக்ஸ்ட் H sits second to the left of B. So H sits second to the left of B னா இப்போ B இந்த ரெண்டு இடத்துல தான் நம்ம எடுக்க முடியும். இப்போ B இங்க எடுத்தா second to the left இங்க C இருக்கு, பாசிபிள் இல்லை. அப்போ B இங்க எடுத்தா தான் second to the left இங்க H எடுக்க முடியும். கிளியரா? நெக்ஸ்ட் ஒன் D is one of the immediate neighbors of H. So D இங்க வந்துரும். So remaining only one person. So யார் அது மிஸ் பண்ணிருக்கோம் நம்ம பாருங்க இங்க. So ABCD. So என்ன மிஸ் பண்ணிருக்கோம்? D கூட இருக்கு. E, ஓகே, E மிஸ் பண்ணிருக்கோம். So Eன்றது இங்க வந்துரும். இதுதான் நம்மளோட ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட் அவங்க கொடுத்த டேட்டா படி பார்க்கும்போது. ஸோ இப்போ நம்ம ஒரு கொஸ்டினா ஆன்சர் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which of the following statements is not true with respect to the given arrangement? So not true find out பண்ணணும். So first one, B is an immediate neighbor of both E and D ன்னு சொல்றாங்க. So B is an immediate neighbor of both E and D. அது வந்து பார்த்தீங்கன்னா true தான். C sits second to the left of D. So C sits second to the left of D ன்னு சொல்றாங்க. அதுவும் true தான். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது not true கண்டுபிடிக்கணும். C sits immediate right of F. C sits immediate right of F. அதுவும் true தான். Next, only three people sit between A and D. Only three people sit between A and D ன்னு சொல்றாங்க. So A and D three people இருக்காங்களா? இந்த பக்கம் பார்த்தாலும் 1, இந்த பக்கம் பார்த்தாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? தப்பானது என்னது இங்க? So fourth one. So fourth option தான் தப்பு. Only three people between A and D தான் தப்புங்க. ரைட்? So next question என்னன்றதை பார்க்கலாம். Next one, who amongst the following sits exactly between F and D when counted left of D? So F க்கும் D க்கும் நடுவுல எத்தனை பேர் இருப்பாங்க? ஓகே, லெஃப்ட் ஆஃப் டி பார்க்கும்போது லெஃப்ட் ஆஃப் டினா இந்த பக்கம். ஸோ எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர், ரைட். ஸோ 2 பேர். அது வந்து எத்தனை பேர்னு கேட்கல, ஹூ அமங்ஸ், யாருன்னு கேட்குறாங்க. ஸோ யார் இருக்கா? HC இருக்காங்க. தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 1, C and H. நெக்ஸ்ட் ஒன், if all the people are made to sit in alphabetical order in anti-clockwise direction starting from A, the positions of how many people excluding A will remain unchanged, right? Excluding A. So A வை include பண்ணக்கூடாது. So anti-clockwise direction, right? So அப்ப இங்க A இருக்கும், இங்க B. Okay, so B, C, D, E, F, G, H. So இங்க பாத்தீங்கன்னா இது சேஞ்ச் ஆயிருக்கு, இது சேஞ்ச் ஆயிருக்கு, இதுவும் சேஞ்ச் ஆயிருக்கு, சேஞ்ச் ஆயிருக்கு, சேஞ்ச் ஆயிருக்கு, இது சேஞ்ச் ஆகல, இது சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது, ரைட்? அப்போ எத்தனை சேஞ்ச் ஆகல? ஒன்னே ஒன்று தான் நமக்கு சேஞ்ச் ஆகல, ரைட்? ஸோ அப்போ ஆப்ஷன் நம்பர் 2, 1. Okay, option number 2, that is 1. Next one. So next one, who amongst the following sits, who amongst the following sits to the immediate right of E? So immediate right of E yaar irukka? G, right? So option number 5, G nammaloda answer. Clear? Right, so next one, what may be the possible code for metro cities better in the given code language? So metro cities better. So metro எங்க இருக்குன்னு பாருங்க. இங்க metro நமக்கு வந்து பாத்தீங்கன்னா
எங்கேயுமே கிடையாது. ஸோ மெட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான வேர்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சிட்டிஸ். ஸோ சிட்டிஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ வேறு எங்கேயாவது இருக்கா சிட்டிஸ்? சிட்டிஸ் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் மட்டும் தான் இருக்குது. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் காமனாக இருக்குது. ஸோ இங்கே இருக்கிறது என்னது? QL வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகுது. NI வந்து ரிப்பீட் ஆகலை. ஸோ பாசிபிள். நெக்ஸ்ட் BI ரிப்பீட் ஆகுது. UCயும் ரிப்பீட் ஆகுது. ஸோ NI ஒரு ஆப்ஷனில் இருக்கும் நமக்கு, ரைட்? ஸோ NI, ரைட்? நெக்ஸ்ட் ஒன் பெட்டர், ரைட்? ஸோ பெட்டர் எங்கே இருக்குன்னு பாருங்க. ஸோ பெட்டர் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு. ஸோ வேற எங்கேயாவது பெட்டர் இருக்கா? ஸோ வேற எங்கேயுமே கிடையாது இல்லையா? அப்போ கோடு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும்தான் இருக்கு. ஸோ SU வராது, MD வராது, OG வராது, RZ, ரைட்? அப்போ என்ன வரணும் நமக்கு? NI RZ வரணும். ஸோ NI RZ, அப்புறம் அங்கே இருக்கிற கோடு வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஏன்னா மெட்ரோன்றது இங்கே கிடையாது, ரைட்? ஸோ நமக்கு NI RZ வரணும். ஸோ NI RZ எங்கே இருக்குன்னு பாருங்க. இது வராது, ரைட்? ஸோ இதுவும் வராது, இதுவும் வராது. NIRZ, நெக்ஸ்ட் NIRZ. ஸோ இங்கே WA வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். தட் இஸ் ஃபோர்த் ஆப்ஷன் நம்மளோட ஆன்சர் ஆகும். கிளியரா? ரைட்? ஓகே. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேற மாதிரி கூட சால்வ் பண்ணலாம். வேற மாதிரி எப்படின்னா, நன் ஆஃப் திஸ் இல்லாமல் இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கு, இல்லை cannot be determined இல்லாமல் இந்த மாதிரி ஆப்ஷன், சரி நன் ஆஃப் திஸ் இல்லாமல் இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குன்னு வச்சுங்களேன். எல்லாமே டிஃப்ரெண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா இந்த மாதிரி நம்ம செக் பண்ணிக்கலாம். யூசின்றது அங்கே இருக்கிற கோடு தான், எம்டி இருக்கிறது அங்கே இருக்கிற கோடு தான், QL அங்கே இருக்கிற கோடு தான். அங்கே இருக்கிற கோடு இருக்கனால அதை நம்ம எலிமினேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி NI அங்கே இருக்கிறது தான், நெக்ஸ்ட் OG அங்கே இருக்கிறது தான், SU வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறது தான், இதையும் எலிமினேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் MD அங்க இருக்கிறதா, BI அங்க இருக்கிறதா, RZ, ஸோ RZ இங்க இருக்கிறதா, இதை எலிமினேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதை பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ RZ இருக்கிறதா, நெக்ஸ்ட் NIயும் அங்க இருக்கிறதா, WA இருக்கிறதா, ஃபிஃப்த் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிக்கலாம். அப்போ எதுவுமே நம்ம செக் பண்ணலாம், ஜஸ்ட் எலிமினேஷன் படி. அப்போ XE மட்டும் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இல்லை. ஸோ அதை வச்சு நம்ம கூட ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே செக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கிளியரா? ரைட். நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் அரேஞ்ச்மெண்ட் பேஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ சால்வ் பண்ணலாம். ரைட். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அரேஞ்ச்மெண்ட் பேஸ்டா இல்லை டேட்டா சஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்க. கிளியர்? ரைட். In a straight line of 8 people all facing north, who stands at extreme end of the line? ரைட். ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது யார் வந்து எக்ஸ்ட்ரீம் ரைட் எண்ட் ஆஃப் த லைன் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ in a people of 8, ஸோ 1 2 3 4 5 6 7 8. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துறாங்க? P stands third to the left of Q ன்னு சொல்றாங்க, and second to the right of T ன்னு சொல்றாங்க. எல்லாருமே நார்த்னு சொல்லியிருக்காங்க, ரைட்? அப்போ Qன்றது நமக்கு எங்கே வரலாம்? ஸோ Qன்றது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எடுத்துக்கிட்டா கூட 1 2, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3, ஸோ Pன்றது இங்கே வரலாம் நமக்கு. நெக்ஸ்ட் அண்ட் ஸ்டாண்ட் செகண்ட் டு த ரைட் ஆஃப் T, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா T இங்கே வரும். அப்படி இல்லைன்னா நமக்கு Q இங்கே எடுத்துக்கிட்டு, ஸோ நெக்ஸ்ட் 1 2 3 P இங்கே எடுத்துக்கிட்டு, நெக்ஸ்ட் T இங்கே கூட வரலாம். அப்படி இல்லைன்னா Q இங்கே எடுத்துகிட்டு இங்கே கூட வரலாம். நமக்கு நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் அதிகமாக வரும். நெக்ஸ்ட் ஒன்லி 1% இஸ் பிட்வீன் Q and S, ஸோ S இங்கே வரலாம், நெக்ஸ்ட் S இங்கே வரலாம், இன்னொரு பாசிபிலிட்டி கூட வரும். அப்போ எக்ஸ்ட்ரீம் ரைட் ஹேண்ட்ல யார் இருக்காங்க நம்ம சொல்ல முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நமக்கு ஆன்சர் வராது. சரி, நெக்ஸ்ட் ஒன். ஸோ 1 2 3 4 5 6 7 8, ஸோ 8 people. U ஸ்டாண்ட் செகண்ட் ஃப்ரம் லெஃப்ட் ஹேண்ட், ஸோ Uன்றது இங்கே எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் end of the line. Next 4 people stand between U and W, so 4 people U and W. Next S is an imminent neighbor of W, இந்த பக்கம் வரலாம் இந்த பக்கம் வரலாம், ஆனா எக்ஸ்ட்ரீம் ரைட் ஹேண்ட் வராது. ஸோ செகண்ட் ஒன் நமக்கு ஆன்சர் வராது. இப்போ என்ன பண்ணணும்? ரெண்டுமே தனித்தனியாக பார்த்து ஆன்சர் வரலாம்னா ரெண்டுமே கம்பைன் பண்ணணும். ஸோ ரெண்டுமே கம்பைன் பண்ணணும்னா ஸோ இது அப்படி, ஸோ இங்கே தான் நம்ம கம்பைன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே என்ன கம்பைன் பண்ணணும்னா, ஸோ இப்போ என்ன எடுத்துக்கலாம் நம்ம? P stands, ஸோ S இல்லை இங்கே. இப்போ S இங்கே எடுத்துட்டா only 2 people between Q and S, ஸோ அது கூட எடுத்துக்கலாம் நம்ம. இங்கே S எடுத்துட்டா only 2 people between பாசிபிள் இல்லை, ஏன்னா S is imminent number of W இல்லை. S இங்கே எடுத்துட்டோம்னா 1 2, இங்கே S எடுத்துக்க முடியாது. அப்போ 1 2 இங்கே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா Q எடுத்துக்க முடியாது. சரி, Q இங்கே எடுத்து பார்க்கலாம். நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இப்போ P stands third, 1 2 3, இங்கே P வந்துடும் நமக்கு, கரெக்டா? நெக்ஸ்ட் P வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டு த ரைட் ஆஃப் T, பாசிபிளா? நெக்ஸ்ட் Q and S only 1% between Q and S, ஸோ பாசிபிளா? பாசிபிள் கிடையாது. ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இது பாசிபிள் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வேற எங்க? இங்க Q எடுத்துக்கிட்டோம்னா 1 2 3, ஓகே, இங்க P வந்துடும் நமக்கு செகண்ட் டு த ரைட் ஆஃப் T, ரைட்? ஸோ செகண்ட் டு த ரைட் ஆஃப் T தான் யார் வந்து பார்த்தீங்கன்னா யார் கொடுத்துருக்காங்க நமக்கு? P கொடுத்துருக்காங்க, ரைட்? ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் டு த லெஃப்ட், Qக்கு தேர்ட் டு த லெஃப்ட் தான் P, அண்ட் ஸ்டாண்ட் செகண்ட் டு ரைட் ஆஃப் Tன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒன்லி 1% between Q and S ன்னு சொல்றாங்க. ஸோ இது பாசிபிளா நமக்கு? இது கூட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசிபிளானா
பாசிபிள் கிடையாது, ரைட்? ஏன்னா நமக்கு கியூக்கு இன்னொரு பாசிபிள் இருக்குல்ல, நம்ம கியூ இங்க கூட எடுத்துக்கலாம், கரெக்ட்? ஸோ அந்த படி எடுத்துக்கிட்டா 1 2 3 4 5 4 5 6 7 8, ரைட்? ஸோ இன்னொரு பாசிபிள் என்னது, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கியூவை இங்க எடுத்துக்கிட்டா கூட 1 2 3 இங்க நம்ம பி எடுத்துக்கலாம். ஸோ பி இஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் டி. சரி, ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க, நெக்ஸ்ட் u stands second from left hand, so u இங்க வந்துரும். next only 4 people between u and w, so 1 2 3 4, அப்ப w இங்க வந்துரும் நமக்கு. next s is an immediate neighbor of w, so s இங்க வந்துரும். only one person between Q and S, சாட்டிஸ்ஃபை ஆகுதா? அப்போ சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னா அப்போ நம்ம என்ன சொல்லலாம், ரைட் ஹேண்ட்ல யார் இருக்கா, எஸ் நம்மளால ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுமா? அப்போ என்ன சொல்லலாம், போத். ஸோ ரெண்டுமே கம்பைன் பண்ணாதான். இஃப் த டேட்டா இன் போத் த ஸ்டேட்மெண்ட்ஸ் 1 and 2 டுகெதர் ஆர் நெசசரி டு ஆன்சர் த கொஸ்டின், ஆப்ஷன் நம்பர் 5 நம்மளோட ஆன்சர். ஓகே, இங்க ஆப்ஷன் சூஸ் பண்ணும்போது கவனமா இருக்கணும். ஃபோர்த் ஆப்ஷன்ல என்ன இருக்கு, இஃப் த டேட்டா ஈவன் இன் போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 டுகெதர் நாட் சஃபிஷியன்ட், இங்க நாட்னு ஒன்று இருக்கு, அதை நீங்க கவனிக்கணும். இங்க நாட் இருக்கு, இங்க நாட் கிடையாது, அதான் டிஃபரன்ஸ், ரைட்? ஸோ அதை கவனிச்சு ஆன்சர் பண்ணிக்கணும், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் ஒன். So next one, so blood relation based data sufficiency. So next one, how is H related to B? இதுதான் நம்ம find out பண்ணோம். So first one, G is mother of V, V is the sister of B, B is married to D, D is father of H. So இது மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. இதை கண்டிப்பா நம்ம சால்வ் பண்ணோம்னா H கான ஜெண்டர் நம்மளால find out பண்ண முடியாது. So first one யூஸ் பண்ணி நமக்கு ஆன்சர் வராது. So second one யூஸ் பண்ணோம்னா F is father of J, J is mother of B, H is the only child of B, F has no grandson சொல்றாங்க. இப்போ கவனிங்க, F is what, father of J, J is brother of B, H is the only child of B, இது வரைக்கும் நமக்கு தெரியாது. நெக்ஸ்ட் F has no grandson, F has no grandson னா அப்ப கண்டிப்பா என்ன ஆகும் நமக்கு, கிராண்ட் சன் இல்லைன்னா கிராண்ட் டாட்டர் தான் ஆவாங்க. அப்போ ஹெச்சோட ஜெண்டர் நமக்கு தெரியும், அப்போ ஆன்சர் நமக்கு வரும். அது என்ன ரிலேஷன்லாம் நமக்கு தேவையில்லை, ஜெண்டர் இருந்துச்சுன்னா நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், ஹெச் வந்து பிக்கு என்ன ஆகும், அதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். நம்மளால ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அப்போ என்ன சொல்லலாம், ஒன்லி 2. ஓகே, ஒன்லி 2னா நமக்கு என்ன ஆப்ஷன் வருவீங்க பாருங்க. இஃப் த டேட்டா இன் ஸ்டேட்மெண்ட் 2 alone are sufficient to answer the question, while data in statement 1 are not alone are not sufficient to answer the question, that is option number 3 நம்மளோட ஆன்சர் இங்க. கிளியரா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன். So next question, among 5 people A, B, C, D and E who scored maximum marks, so இதுவும் பாத்தீங்கன்னா data sufficiency கீழ தான் வரும், right? So 5 people சொல்றாங்க, so 1 2 3 4 5, so D scored more than B but less than E, so D scored more than B but less than E, right? So D scored more than, sorry இங்க D எடுத்துக்கணும், okay, இங்க B வரும். A scored more than C, so A scored more than C, ரைட்? இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். என்ன கேட்குறாங்க, மேக்ஸிமம் மார்க்ஸ். ஸோ இன்னொரு கண்டிஷன்ல என்ன சொல்லலாம், ஏ சி இங்க எடுத்துக்கிட்டு இதே இதுக்கு டி, ஓகே, ஸோ இங்க இ டி பி இப்படி எடுத்துக்கலாமா, ரைட்? அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹூ ஸ்கோர்ட் மேக்ஸிமம் மார்க்ஸ்னா நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ல நமக்கு ஆன்சர் வராது, ரைட்? ஸோ செகண்ட் ஒன், இ ஸ்கோர்ட் மோர் தேன் போத் பி அண்ட் சி. ஸோ அப்போ கண்டிஷன் என்னது, இங்க இ எடுத்துக்கிட்டு B and C இங்க கூட எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் C scored more than B, so C scored more than B னா இங்க C இங்க B வந்துரும். A scored more than D, so A scored more than D னா A இங்க D இங்க வந்துரும். இன்னொரு கண்டிஷன்ல E இங்க எடுத்துக்கிட்டு நம்ம எங்க வேணா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓகே B C எடுத்துக்கலாம். ஸோ பாசிபிலிட்டிஸ் ரெண்டு பாசிபிலிட்டிஸ் வருது நமக்கு. ஸோ அப்போ இங்கேயும் பாத்தீங்கன்னா செகண்ட் ஒன்னும் நம்மளால சால்வ் பண்ண முடியல. அப்போ நம்ம என்ன சொல்லலாம், ரெண்டுமே கம்பைன் பண்ணிக்கலாம் நம்ம, ரைட்? ஸோ ரெண்டுமே கம்பைன் பண்ணிக்கிட்டா கிளியர். ஸோ ரெண்டுமே நம்ம கம்பைன் பண்ணிட்டா பாருங்க. ஸோ 1 2 3 4 5, ஸோ ரெண்டுமே கம்பைன் பண்ணிட்டோம்னா என்ன ஆகும், ஸோ இ ஸ்கோர்ட் மோர் தேன் பி அண்ட் சின்னு இருக்கா, ஸோ பார்க்கலாம். ஸோ இ ஸ்கோர்ட் மோர் தேன் பி அண்ட் சி ஸ்கோர்ட் மோர் தேன் டி, ஸோ சி ஸ்கோர்ட் மோர் தேன் பின்னு இருக்கு. நெக்ஸ்ட் ஏ ஸ்கோர்ட் மோர் தேன் டி, ஸோ ஏ ஸ்கோர் மோர் தேன் டி. நெக்ஸ்ட் டி ஸ்கோர்ட் வாட், ஸோ டி ஸ்கோர்ட் மோர் தேன் பின்னு சொல்றாங்க இங்க. அப்போ டி வந்து பார்த்தீங்கன்னா பிக்கு மேலே இருக்கணும். அப்போ கண்டிஷன் ஏ, ஓகே. ஸோ கண்டிஷன் இங்க ஏ ஸ்கோர்ட் மோர் தேன் டின்னு இருக்கு இல்லையா, ஸோ அப்போ கண்டிஷன் என்ன ஆகும், நமக்கு டி வந்து இங்க போகணும். அப்போ கண்டிஷன் என்ன ஆகும், ஸோ இ பி சி, இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா சி அதிகம் சொல்லியிருக்காங்க, இங்க பி எடுத்துக்கலாம் நம்ம, ரைட்? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கோர்ட் மோர் தேன் டி, அப்போ கண்டிஷன் இங்க சாட்டிஸ்ஃபை ஆகுதா? அப்போ நம்ம என்ன சொல்லலாம், இ ஸ்கோர்ட் வாட் more than B and C, and C scored more than B, A scored more than D, next D scored more than what,
B and less than E ன்னு சொல்றாங்க. அப்ப இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்ப என்ன ஆகும் நமக்கு இங்க E வரும், நெக்ஸ்ட் என்ன வரும் நமக்கு A D, நெக்ஸ்ட் இங்க CB. ஸோ இதுதான் நம்மளோட கண்டிஷனா இருக்கும். அப்போ மேக்ஸிமம் ஸ்கோர் யார் பண்ணியிருக்காங்கன்னா நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அப்போ போத்னு சொல்லலாம் நம்ம இங்க, ரைட்? ஸோ போத்னு சொல்ல முடியுமா, ரைட்? ஸோ போத், தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் ஆர் டுகெதர், தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 4 நம்மளோட ஆன்சர் இங்க, ரைட்? நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பிளட் ரிலேஷன். K is mother of N, N is married to D, J is son of D, T is mother of D. So T is mother of D ன்னு சொல்றாங்க. K ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா என்னோட மதர் இங்க மேரிட் பண்ணிருக்காங்க. அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா T வரும். நெக்ஸ்ட் T is mother of D and G ன்னு சொல்றாங்க. அப்போ G இங்க வந்துரும். G is wife of P. So G is wife of P. அப்போ P ன்றது மேல். T has only one son. So T has only one son. அப்போ D ன்றது நமக்கு son வந்துரும். only one daughter. அப்போ only one daughter. Right, next one. K is married to F. So K is married to F னா F வந்து male person. D male னா அப்போ N வந்து female. எல்லாருக்குமே gender இருக்கு. சரி பார்க்கலாம். How is D related to F? D related to F. So என்ன ஆகும்? D related to F னா son-in-law. Right? So option number 5, son-in-law. Next one. How is G related to N? So G related to N னா so என்ன ஆகும் நமக்கு husband ஓட sister, that is sister-in-law. Option number 4. Next one. How is J related to T? J related to T, grandson, right? So option number 2, grandson. Next one, inequalities, right? So n less than u ன்னு சொல்றாங்க. So n less than u எங்க இருக்குன்னு பாருங்க. So n யும் ஒரே ஸ்டேட்மெண்ட்ல தான் இருக்கு. So no issue. So n ல இருந்து பார்த்தா less than, equal to, less than or equal to, less than. So அப்போ n less than u true ஆகும். Next t greater than or equal to h. So t h எங்க இருக்கு? ரெண்டு வேற ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு. இங்க கனெக்டிவிட்டி என்ன எடுத்துக்கலாம் நம்ம? So கனெக்டிவிட்டி வந்து பாத்தீங்கன்னா c எடுத்துக்கலாம். c வந்தா கனெக்டிவிட்டி இல்லையா? அப்போ c இங்க எடுத்துட்டோம்னா c is what? greater than t, that is t is less than c. இப்போ பார்த்தோம்னா t ல இருந்து, ஓகே, t ல இருந்து என்ன பார்க்கணும் நம்ம? h பார்க்கணும். இப்போ t ல இருந்து h பார்த்தோம்னா இங்க என்ன இருக்கு நமக்கு? ஆப்போசிட் சிம்பிள்ஸ் இருக்கு. சோ நமக்கு செகண்ட் ஒன் ஃபாலோ ஆகாது. only one, that is option number what? 4. Option number 4, only one is true. Next one. D less than or equal to L. So D less than or equal to L சொல்ல முடியுமா? Opposite direction symbol. So நமக்கு exact answer சொல்ல முடியாது. Next, O greater than L. So O greater than L னா இங்க காமனான வேரியபிள் என்னது நமக்கு? I. So I வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு? O greater than I. So O greater than I ன்னு எடுத்துக்கிட்டா நமக்கு O ல இருந்து L க்கு greater than, that is second one follows. Option number 5, only 2 follows. Next one. L less than S. So L less than S னா L இங்க இருக்கு, S இங்க இருக்கு. So common connectivity என்னது? E. So E என்ன ஆகுது நமக்கு? E greater than L, that is L less than E. So அப்ப என்ன ஆகுது? L ல இருந்து S பார்க்கணுமா? less than, equal to, less than or equal to. So first one follow ஆகுது. G greater than W. So G யும் W யும் ஒரே ஸ்டேட்மெண்ட்ல இருக்கா நமக்கு? இருக்கு, right? So G greater than W, so follow ஆகுது. So both 1 and 2, that is option number 3 நம்மளோட answer, right? So next one. S greater than B. So equal to இருந்தாலும் நமக்கு ஃபாலோ ஆகாது. So S greater than B பார்க்கலாம். So ரெண்டு வேற ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு. காமனான வேரியபிள் என்னது? I is what? greater than or equal to B, right? So S greater than or equal to H, equal to, greater than or equal to. அப்ப என்ன வருது? greater than or equal to தான் வருது, greater than வராது. அப்போ ரெண்டுமே வந்து சேம் சப்ஜெக்ட், சேம் predicate, equal, greater than or equal to இருக்கு. So either or வரும் நமக்கு. So option number 1, either 1 or 2 is true. Next one. E less than or equal to K. So E less than or equal to K னா பாருங்க, E less than or equal to K. E எங்க இருக்கு? K இங்க இருக்கு. Correct. So E வந்து பாத்தீங்கன்னா இங்க கனெக்ட் பண்ணிக்கிட்டா, so E க்கும் நமக்கு K கனெக்ட் பண்ணுமா? ரைட். ஸோ சரி, ஒரே ஸ்டேட்மெண்ட்ல தான் இருக்கு. ஸோ சரியா பார்க்கலாம், ஒரே ஸ்டேட்மெண்ட், ஆப்போசிட் டைரக்ஷன் சிம்பிள்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு ஃபாலோ ஆகாது. நெக்ஸ்ட் ஒன், எஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு யூ. ஸோ எஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு யூனா யூ இங்க இருக்கு. ஸோ காமனான வேரியபிள் என்னது? இ. ஸோ கனெக்ஷன் பண்ணி தான் ஆகணும். இ இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு யூ. இல்லை இப்படி எழுதணும்னு அவசியம் கிடையாது, இங்கேருந்து பார்த்தாலே நமக்கு வந்து ஆன்சர் கூட கிடைக்கும். ஸோ எஸ்லேருந்து பார்த்தோம்னா, ஸோ எஸ்லேருந்து பார்க்கணும், கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தேன், ஈக்குவல் டு, கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு. அப்போ என்ன ஆகும் நமக்கு? எஸ் இஸ் கிரேட்டர் தேன் வாட்? யூன்னு வரும். ஸோ இந்த கன்க்ளூஷன் நமக்கு ஃபாலோ ஆகாது. ரைட். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சிம்பிளை பார்த்து நம்ம சொல்லலாம் இது ஃபாலோ ஆகாதுன்னு சொல்லிட்டு. அப்போ என்ன சொல்லலாம் நம்ம இங்க? நெய்தர் நார், தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 2, நெய்தர் நார் நம்மளோட ஆன்சர் இங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஃப்ளோர் பேஸ்ட் பசில். ரைட். ஓகே, ஸோ ஃப்ளோர் பேஸ்ட் பசில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்துக்கலாம்.
A, B, C, D, M, N and O live on 7 different floors of a building but not necessarily in the same order சொல்றாங்க. The lowermost floor of the building is numbered 1, the one above it is number 2, so on till the topmost floor is number 7 சொல்றாங்க. அப்ப total of 7 different floors. So 7, 6, 5, 4, 3, 2, 1. So 7 floors. So variables என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். Each one of them likes a different mobile brand, BlackBerry, Motorola, HTC, Samsung, Nokia, Xiaomi and Sony, but not necessarily in the same order. அப்ப பர்சனும் நம்ம மொபைலையும் பிளேஸ் பண்ணணும், ரைட்? ஸோ ரைட், அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டோட்டலாக 2 வேரியபிள். ஓகே, ஸோ 2 வேரியபிள் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசிபிலிட்டிஸ் வர வாய்ப்பு இருக்கும். இங்கே மொபைல் எடுத்துக்கலாம், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பர்சன், ரைட்? அதே மாதிரி இங்கே பர்சன், இன்னொரு இடத்துல இங்கே மொபைல்ஸ் எடுத்துக்கலாம் நம்ம, ரைட்? ஸோ கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ ஒன்று நம்ம ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். O lives on floor number 3. So that is a direct statement. O lives on floor number 3. Only one person between C and O. So only one person between C and O. அப்போ இந்த கண்டிஷன்ல C இங்க வந்துரும். Next, the one who likes Gioni lives immediately above C. So Gioni immediately above C, right? So இங்க வந்துரும், இந்த கண்டிஷன்ல நமக்கு இங்க வந்துரும். Next one, only 3 people live between one who likes Gioni and Motorola. So only 3 people. So மேல தான் possible. 1, 2, 3 இங்க Motorola வரும். So 1, 2, 3 இங்க Motorola வரும். So next one, A lives immediately above M. So A lives immediately above M னா இங்க possible, இங்கேயும் possible. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் possible, இங்க 3 possibility வரும். Neither A nor M like Motorola. அப்போ A nor M like Motorola, அப்போ இந்த கண்டிஷன்ல AM வர பாசிபிள் இல்லை, இந்த கண்டிஷன்ல AM வர பாசிபிள் இல்லை, அப்போ இந்த கண்டிஷன்ல மட்டும்தான் AM வரும், ரைட்? ஸோ A lives immediately above M, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இந்த கண்டிஷன்ல இங்க வர பாசிபிள் இல்லை, A lives immediately above M, ரைட்? நெக்ஸ்ட் ஒன், only one person lives between M and Sony. M and Sony one person, so Sony இங்க வந்துரும். இந்த கண்டிஷன்ல இங்கேயும் பாசிபிள் இல்லை, இங்கேயும் பாசிபிள் இல்லை, அப்போ இந்த பாசிபிலிட்டி தப்பு. நெக்ஸ்ட் ஒன், B lives on one of the even number floor below M. One of the even number floor below M னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4ம் இருக்கு, 2ம் இருக்கு. ஸோ ன்றது இங்கேயும் வரலாம், இங்கேயும் வரலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஓகே, அதானே கொடுத்துருக்காங்க B. ஸோ சாரி, B சொல்லியிருக்காங்க, E கிடையாது, B. ஸோ B lives on one of the even number floor below M ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 4 இல்லை 2 possible. B does not like Sony. அப்போ B does not like Sony னா Bன்றது இங்கே வந்துரும். நெக்ஸ்ட், only 2 people live between B and one who likes HTC. ஸோ 2 peopleனா இங்கே பாசிபிள் இல்லை. ஸோ Bக்கும் HTCக்கும் 2 people, அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா HTC வந்துடும் நமக்கு, ரைட்? நெக்ஸ்ட் ஒன், the one who likes Samsung lives one of the floor below C. ஸோ Samsung வந்து one of the floor below C, இங்கேயும் வரலாம், இங்கேயும் வரலாம், 2 பாசிபிலிட்டி இருக்கு. N neither likes BlackBerry nor Samsung. D lives on one of the floor above N. So D வந்து பார்த்தீங்கன்னா one of the floor above N னா அப்போ 2 தான் பாசிபிள் நமக்கு. ஸோ அப்போ இங்க D வரும், இங்க N வந்துரும். இப்போ கண்டிஷன் பாருங்க, ஓகே? N வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் லைக் பண்ண மாட்டாங்க, பிளாக்பெரியும் லைக் பண்ண மாட்டாங்க. அப்போ சாம்சங் எங்க சொல்றாங்க, சி கீழே சாம்சங், அப்போ பாசிபிள் சாம்சங் இங்க தான் வரும் நமக்கு, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் இங்க பிளாக்பெரி, எனக்கு ப்ளூபெரின்னு வருது. ஸோ பிளாக்பெரி இங்க வராதுன்னா பிளாக்பெரி இங்க வந்துடும் நமக்கு, ரைட்? ஸோ ரிமைனிங் ஒரே ஒரு மாடல் தான் இருக்கு. ஸோ ஒரே ஒரு மாடல் என்ன இருக்குன்னு பாருங்க, ரைட்? ஸோ ஒரே ஒரு 4 மாடல், தட் இஸ் நோக்கியா. கிளியர்? ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட் அவங்க கொடுத்த டேட்டா படி பார்க்கும்போது, கிளியர்? ஸோ இப்போ ஒரு கொஸ்டினாக நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ இதுதான் அரேஞ்ச்மெண்ட், நோட் பண்ணிக்கோங்க. விச் ஆர் த ஃபாலோயிங் மொபைல் பிராண்ட்ஸ் டஸ் D like? ஸோ D likes what? Sony, that is option number 5, right? So next question, which of the following combination is true with respect to the given arrangement? Samsung D கிடையாது, HTC B கிடையாது, Nokia N, right? So Nokia N, third one is the right answer. Next one, if all the people are made to sit in alphabetical order from top to bottom, the position of how many people will remain unchanged? So top to bottom, ஓகே, அதே ஆர்டர். ஸோ அதே ஆர்டர்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த ஆர்டருக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இங்கே என்ன ஆர்டர் கொடுத்துருக்காங்க பாருங்க, அதே ஆர்டரில் நீங்கள் எழுத ட்ரை பண்ணுங்க. தட் இஸ் A, B, C, D, M, N, O. ஸோ இது ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர். ஸோ எத்தனை அன்சேஞ்சுட்டு பாருங்க. ஸோ எத்தனை அன்சேஞ்ச், இன்க்ளூடிங் ஏவா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, அன்சேஞ்ச். ஸோ ஏவோட சேர்த்து தான் அப்போ இருக்கும், ரைட்? ஸோ ஏவோட சேர்த்து. ஸோ 1, நெக்ஸ்ட் இது சேஞ்ச் ஆயிடுச்சு, 2, 3, changed,
changed, right? அப்போ எத்தனை unchanged நமக்கு 1 2 3. so including a வா excluding a அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. ஸோ நீங்க a கூட எடுத்துக்கணும். ஸோ 1 2 3 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அன்சேஞ்சா இருக்கு. ஸோ ஆன்சர் என்ன இருக்கு நமக்கு ஆப்ஷன்ஸ்? okay, option is 3, that is option number 5 3 நம்மளோட ஆன்சர். clear? option number 5 3. next one. so next question, who amongst the following lives on floor number 6? so floor number 6 yaar iruka? M Gioni, right? so one who likes Nokia, so that is M. option number 3 M நம்மளோட ஆன்சர். next one, which of the following statement is true with respect to the given arrangement? one who likes Nokia lives immediately above O கிடையாது. B likes HDC கிடையாது. C lives on floor number 1 கிடையாது. none of the given option is true. only two people live between B and A. so none of the given option is true, that is fourth one. so option number 4 நம்மளோட ஆன்சருங்க. next one. so next one இது different question, right? so solve பண்ணலாம். என்ன கேட்டிருக்கான்னு பாருங்க, என்ன கொடுத்திருக்காங்கன்னு. L, M, N, O, P, Q, R and S are sitting around a circular table at equal distances between each other, but not necessarily in the same order. Some of the people are facing center while some facing outside, that is in a direction opposite to the center. அப்போ என்னது இங்க? some are facing center ன்னு சொல்றாங்க. 1 2 3 4 5 6 7 8. ஸோ எத்தனை பீப்புள் கொடுத்துருக்காங்க? 8 பீப்புள் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஒரு 8 பீப்புள் எடுத்துக்கலாம். 1 2 3 4 5 6 7 8. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்த டைரக்ஷன் அவங்க கொடுக்கல, சம்மார் இன்சைட் சம்மார் அவுட் சைட் தான் கொடுக்குறாங்க. எத்தனை பேர் உங்களோட கொடுக்கல? ஸோ பார்க்கலாம். Same direction means that if one person is facing center, then the other also facing the center and vice versa. இது தெரிஞ்சது தான். Opposite direction means that if one person is facing center, then other person faces outside and vice versa. அதுவும் தெரிஞ்ச விஷயம் தான். L sits second to the right of M, M faces center. M faces center and L sits second to the right of M, right? so இங்க வந்துரும். so M, so இங்கே எடுத்துக்கணும், ஏன்னா கண்டிப்பா பாசிபிலிட்டி வரும் both. okay, some are inside some are outside னா. next, only two people between L and R. only two people between L and R னா பாசிபிள் என்னது நமக்கு? L and R இங்க R வரலாம், அப்படி இல்லைன்னா R வரலாம். வேற ஏதாவது கொடுத்துருக்காங்களா? N is okay, so அப்போ L and R, அப்போ R இங்க எடுத்துக்கலாம். ரெண்டு பாசிபிலிட்டி. next, N sits second to the left of R. N sits second to the left of R னா பாசிபிள். ஸோ இந்த பக்கம் பாசிபிள் இருக்கு, இந்த பக்கம் பாசிபிள் இருக்கு நமக்கு. அப்போ நம்ம இன்சைட்னு எடுத்து பார்க்கலாம். இன்சைட்னு எடுத்தோம்னா செகண்ட் டு த லெஃப்ட், அப்போ N வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்துடும். நெக்ஸ்ட், N is not an immediate neighbor of M ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கண்டிஷன் அவுட் சைடு எடுத்துட்டா N இங்க வரும், அப்போ பாசிபிள் இல்லை. அப்போ யார் இன்சைட் தான் எடுத்துக்கணும் இந்த பாசிபிலிட்டியில. நெக்ஸ்ட், இந்த பாசிபிலிட்டியில இன்சைட் எடுத்துக்கிட்டா செகண்ட் டு த லெஃப்ட்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா N இங்கே வரும். அது அவுட் சைடு எடுத்துட்டு செகண்ட் டு லெஃப்ட் இங்கே N பக்கத்தில் வரும். அப்போ பாசிபிள் இல்லை, யாருன்றது இன்சைடு தான் எடுத்துக்கணும். ஸோ அப்போ N இங்கே வரும். N is second to the left of R. நெக்ஸ்ட், O sits immediate right, O sits to the immediate right of S. ஸோ immediate right of Sனா அப்போ இந்த ரெண்டு இடத்துல தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா OS வரணும். இந்த கண்டிஷன்ல இங்கே தான் OS வரணும், இல்லை இங்கே S O வரலாம். ஓகே, ரெண்டு பாசிபிலிட்டி வரும். immediate neighbors of O faces opposite direction, that is one is facing center means other one is facing outside. okay, immediate neighbors of O is facing opposite directions. so இது நமக்கு தெரியல, எங்க நம்ம O எடுத்துக்கணும்ன்றது பார்க்கலாம். Q sits second to the right of L. so Q sits second to the right of L னா இந்த பக்கம் நம்ம எடுத்துக்க முடியாது. second to the right னா நம்ம outside எடுத்துட்டா இது left வரும். அப்ப inside எடுத்துக்கிட்டா இங்க யார் வருவாங்க? நமக்கு Q வருவாங்க இந்த கண்டிஷன்ல. கிளியரா? ஸோ இங்க நம்ம OS தான் வரணும்னு பார்த்தோம். ஸோ பார்க்கலாம். நெக்ஸ்ட், இந்த கண்டிஷன்ல இந்த பக்கம் வாய்ப்பு கிடையாது. அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்சைட் எடுத்துக்கிட்டா தான் செகண்ட் டு த ரைட் ஆஃப் L வந்து Q எடுத்துக்கலாம். அப்போ இங்க வந்து Q எடுத்துக்கலாம். அப்போ இந்த பாசிபிலிட்டின்றது தப்பாகுது நமக்கு. கிளியர்? ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன், immediate neighbors of L face opposite directions, right? immediate neighbors of L face opposite direction, அவங்களோட ஒருத்தரோட டைரக்ஷன் நமக்கு தெரியல. P sits second to the right of N. so P sits second to the right of N னா இந்த பக்கம் பாசிபிள் இல்ல, இந்த பக்கம் தான் பாசிபிள். அப்ப N வந்து பாத்தீங்கன்னா அவுட் சைடு எடுத்துட்டா செகண்ட் டு த ரைட் இங்க. அப்ப யார் வருவா? இங்க P வருவா. ஓகே, immediate neighbor of L faces what? opposite directions. ஆல்ரெடி இந்த பர்சன் அவுட் சைடுனா இந்த பர்சன் இன்சைடு வந்துருவாங்க. நெக்ஸ்ட், N and Q face opposite directions. N and Q face opposite directions. N வந்து அவுட் சைடு, அப்ப Q வந்து பாத்தீங்கன்னா இன்சைடா இருப்பாங்க. நெக்ஸ்ட், O faces same direction as P. so O faces same direction as P னா O வந்து பாத்தீங்கன்னா இன்சைடா இருக்கும். ஸோ கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? Oக்கும் Sக்கும் என்ன கொடுத்துருக்காங்க? O sits immediate right of S ன்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ ஓ சீட்ஸ் இமிடியேட் ரைட் ஆஃப் எஸ்னா இங்கே நம்ம இன்சைட் எடுத்துக்கிட்டா இமிடியேட் ரைட்டு, அப்போ அவுட் சைடு எடுத்துக்கிட்டா இது இமிடியேட் ரைட்டு, அப்போ ஓ என்ன ஆகும், ஸோ ஓ வந்து பார்த்தீங்கன்னா இன்சைட். நெக்ஸ்ட் ஓக்கு இன்னொரு கண்டிஷன் இருக்கு இல்லையா, ஓகே இமிடியேட் நைபர்ஸ் ஆஃப் ஓ ஃபேஸஸ் ஆப்போசிட் டைரக்ஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா, ரைட். ஸோ சாட்டிஸ்ஃபை ஆகுது. இன்கேஸ் நம்ம எஸ் இங்கே எடுத்துட்டோம்னு வச்சுங்களேன், இமிடியேட் ரைட்னா நம்ம ஓகே நம்ம இன்சைட் எடுத்துக்கணும், அப்போ வந்து இங்கே ஓ இருந்துச்சுன்னா இமிடியேட் நைபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேம் டைரக்ஷனாக இருக்கும், ரைட். அப்போ இதுதான் நம்மளோட ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட். இப்போ ஒன் பை ஒன் கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணலாம், நோட் பண்ணிக்கிங்க. ஸோ கொஷின், வாட் இஸ் ஆர்ஸ் பொசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எஸ், ஆர் பொசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எஸ், ஸோ செகண்ட் டு த ரைட், ரைட். ஸோ செகண்ட் டு த ரைட், ஆப்ஷன் நம்பர் 1. ஓகே, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய கேப் இருக்கும், பட் அந்த ஆப்ஷன்ஸ் அங்கே கிடையாது. நெக்ஸ்ட் ஒன், which of the following is true regarding n as per the given seating arrangement? Only two people sit between n and s. n க்கு s க்கு நடுவுல two people சொல்றாங்க, கிடையாது, ஆப்போசிட்ல இருக்காங்க அவங்க. n faces center இல்ல outside. l sits third to the left of n, கிடையாது, immediate neighbors. Only three people sit between n and o. n o three people, கிடையாது. Next one, q is one of the immediate neighbors of n, so that is true, that is option number 5. Okay, so next one, who sits third to the right of p, so third to the right of p are 1 2 3 q, that is option number 5, right. So next one, how many people in the given arrangement facing outside, so facing outside எத்தனை பேர் பாருங்க, 1 2, okay, so ரெண்டு பேர் தான் facing outside, so இவங்க inside இவங்க inside, so ரெண்டு பேர் தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா outside, right. So option number 5 2 நம்மளோட answer, clear. Next one, 4 of the following 5 are alike in a certain way based on the given seating arrangement and also form a group. Which one is that does not belong to the group? So odd one out. So L பார்க்கலாம், L inside, O inside, Q inside, S outside, R inside. So அப்போ S தான் answer. Option number 4, S நம்மளோட answer இங்க. Clear? Next one. So next one syllogism கொடுத்திருக்காங்க, so solve பண்ணலாம். So first one, no line is a triangle. So first conclusion is no line is a triangle. So line எங்க இருக்கு, triangle எங்க இருக்குன்னு பாருங்க. All lines are circles. Okay, எல்லா லைனுமே எங்க இருக்கு, circle குள்ள இருக்கு, right. Next, எல்லா ஸ்கொயருமே எங்க இருக்கு, லைன் குள்ள இருக்கு. No circle is triangle சொல்றாங்க, அப்ப கண்டிப்பா லைன் எங்க இருக்கு, லைன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சர்க்கிள்குள்ள தான் இருக்கு, right. அப்போ லைன் எல்லாமே சர்க்கிள்குள்ள இருக்கும்போது circle is not a triangle சொல்றாங்க, அப்ப கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா லைனை triangle வச்சு கனெக்ட் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட். Next, all squares are circles சொல்றாங்க, all squares are circles சொல்றாங்க, பாருங்க all lines are circles, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா all squares are எங்க இருக்கு, லைன் குள்ள இருக்கு, அப்ப எல்லா ஸ்கொயருமே கண்டிப்பா சர்க்கிள் தான் ஆகணும். ஏன்னா பாருங்க எல்லா ஸ்கொயருமே எங்க இருக்கு, லைன், அந்த லைன் எங்க இருக்கு, சர்க்கிள் குள்ள இருக்கு, அப்போ கண்டிப்பா எல்லா ஸ்கொயருமே சர்க்கிள் குள்ள தான் இருக்கும், ரைட். So second one ஃபாலோ ஆகும், that is both 1 and 2, that is option number 5, both 1 and 2. So next one, some tables being desk is a possibility. Some tables being desk is a possibility. எங்க இருக்குன்னு பாருங்க, table and desk. All bench are desk. Next, no bench is a table. So benchக்கும் நமக்கு டேபிளுக்கும் ரிலேஷன் கிடையாது. அப்போ டெஸ்க்கும் டேபிள் நம்மளால கனெக்ட் பண்ண முடியுமானா கனெக்ட் பண்ண முடியும். ஏன்னா சில பார்ட் ஆஃப் டெஸ்க் வந்து பெஞ்சை விட்டு வெளியே இருக்கும், அந்த டெஸ்க்கை வந்து நம்ம டேபிளால கனெக்ட் பண்ண பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாலோ ஆகும். நெக்ஸ்ட், ஆல் டெஸ்க் ஆர் பெஞ்சஸ். ஸோ ஆல் டெஸ்க் ஆர் பெஞ்சஸ், நல்லா கவனிங்க, இங்க ஆல் பெஞ்சஸ் ஆர் டெஸ்க் தான் கொடுத்துருக்காங்க. எப்பவுமே சம்முன்னு கொடுத்தா நமக்கு லெஃப்ட்ல இருந்து என்ன இருக்கும், ரைட்ல இருந்து அதே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வரும். பட் ஆல் கொடுக்கும்போது லெஃப்ட்ல இருந்து என்ன இருக்கும், ரைட்ல இருந்து அது வராது. ஸோ செகண்ட் ஒன் நமக்கு ஃபாலோ ஆகுது, தட் இஸ் ஒன்லி ஒன், தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 4, only one is true. Clear? Next one, conclusion 1, at least some holidays are days. So holidays days எங்க இருக்குன்னு பாருங்க, இங்க holidays இருக்கு, இங்க days இருக்கு. connectivity என்ன இருக்குன்னு பாருங்க, month year கொடுத்திருக்காங்க. so no month is a year, all years are days ன்னு கொடுத்திருக்காங்க. next, some months are holidays ன்னு கொடுத்திருக்காங்க. அப்போ month yearக்கு and days, so எதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரிலேஷன் இருக்கானா, ரிலேஷன் கிடையாது கண்டிப்பா. ஏன்னா மந்த் இயர் செப்பரேட்டா இருக்கும். நெக்ஸ்ட் இயர்ஸ், ஆல் இயர்ஸ் ஆர் டேஸ், அது செப்பரேட்டா இருக்கும். அண்ட் சம் மந்த்ஸ் ஆர் ஹாலிடேஸ், அது செப்பரேட்டா இருக்கும். அப்போ ஹாலிடேஸ்க்கும் டேஸ்க்கும் நமக்கு ரிலேஷன் இருக்குமானா கண்டிப்பா இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாலோ ஆகாது. செகண்ட் ஒன், நோ மந்த் இஸ் ஏ டேன்னு சொல்றாங்க. ஸோ நோ மந்த் இஸ் ஏ டே, ஸோ மந்த் எங்க இருக்க போது, மந்த் இந்த பக்கம் இருக்கும், ரைட்.
ஸோ மந்த் இந்த பக்கம் இருக்கும் அண்ட் இயர் டேஸ் இந்த பக்கம் இருக்கும். கரெக்டா? எல்லா இயரும் தான் டேஸ்க்குள்ள இருக்கு. அப்போ டேஸ் வந்து பாத்தீங்கன்னா சில பார்ட் இயர் விட்டு வெளியே இருக்கா கண்டிப்பா. அப்ப அந்த மந்த் வந்து பாத்தீங்கன்னா டே கூட கனெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கும். அப்போ கண்டிப்பா இது வராது. அப்ப என்ன சொல்லலாம் நம்ம? நெய்தர் நார். தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 3 நெய்தர் நார். நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இங்க எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே எப்படி இருக்கு? பாசிட்டிவா இருக்கா? செகண்ட் கன்க்ளூஷன் பாருங்க நல்லா. சம் ஃபேக்ட்ஸ் ஆர் நாட் டெஃபினெட்லி ஃபோன்ஸ். அப்போ இது கண்டிப்பா ஃபாலோ ஆகாது. எல்லாமே பாசிட்டிவ்ல இருக்கும்போது டெஃபினட் நெகட்டிவ் ஃபாலோ ஆகாது. ஸோ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் பார்க்கலாம். சம் மெயில்ஸ் பீயிங் ஆஃபீஸர்ஸ் இஸ் ஏ பாசிபிலிட்டி. ஸோ மெயில்ஸும் ஆஃபீஸர்ஸும் எங்க இருக்குன்னு பாருங்க. ஓகே, ஸோ மெயில்ஸும் ஆஃபீஸர்ஸ் எங்க இருக்கு? ஸோ மெயில் இங்க இருக்கு அண்ட் ஆஃபீஸர்ஸ் இங்க இருக்கு. ஸோ கனெக்டிவிட்டி நல்லா செக் பண்ணுங்க. phone and faxes. So some phones are faxes. Okay, சில part connect ஆயிருக்கும். All faxes are what? Mails ன்னு சொல்றாங்க. All faxes are mails ன்னு சொல்றாங்க. Next, all offices are phones ன்னு சொல்றாங்க. So புரியுதுங்களா? Some phones are faxes. Next, all faxes are mails ன்னு இருக்கு. இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க? All phones, all offices are phones ன்னு சொல்றீங்க. அப்போ all offices கொண்டு போய் எங்க போட போறீங்க? ஃபோனுக்குள்ள போட போறீங்க. ஸோ ஃபோனுக்குள்ள போடும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூலையில தான் இருக்க போகுது. அதை கொண்டு போய் நீங்க ஓகே எதை வச்சு கனெக்ட் பண்ண முடியாது? மெயிலை வச்சு கனெக்ட் பண்ண முடியுமா? மெயிலை வச்சு கனெக்ட் பண்ண முடியாது. இப்போ ஃபோன் வந்து ஃபேக்ஸ்ல கனெக்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி ஆல் ஃபேக்ஸ் ஆர் இமெயில்ஸ்னா ஓகே, ஸோ மெயில்ஸ்னா கண்டிப்பா சம் ஃபோன்ஸ் ஆர் மெயில்ஸ் கனெக்ட் ஆகி தான் இருக்கும். கரெக்டா? அப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஃபீஸும் ஃபோன் அதாவது மெயிலும் ஆஃபீஸும் கனெக்ட் ஆயிருக்குமானா கனெக்ட் ஆயிருக்காது. அப்போ அதோட மீனிங் என்னது? அது ரெண்டுத்துக்குமே டெஃபினட்டா ரிலேஷன் இருக்காது. அப்போ சம் மெயில்ஸ் ஆர் ஆஃபீஸஸ் நம்மளால கண்டிப்பா சொல்ல முடியாது. பட் பாசிபிலிட்டி தான் சொல்ல முடியும். தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு ஃபாலோ ஆகும். தட் இஸ் ஒன்லி ஒன். That is only one is true. That is option number 5. Only one is true. Clear? Next one. நெக்ஸ்ட் ஒன் எல்லாமே பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? டெஃபினட் நெகட்டிவ் ஃபாலோ ஆகவே ஆகாது. நெக்ஸ்ட் சம் மெயில்ஸ் ஆர் ஃபோன்ஸ். சம் மெயில்ஸ் ஆர் ஃபோன்ஸ்னா எங்கே இருக்குன்னு பாருங்க. ஸோ மெயிலுக்கும் ஃபோனுக்கும் ரிலேஷன் இருக்குமா? சம் ஃபோன்ஸ் ஆர் ஃபேக்ஸஸ் சொல்றாங்க. நெக்ஸ்ட் சம் ஃபேக்ஸஸ் ஆர் மெயில் சொல்றாங்க. ரைட், சம் ஃபேக்ஸ் ஆல்ரெடி நம்ம போன வாட்டியே சொன்னோம் இல்லையா? சில ஃபோன் எங்க இருக்கு? ஃபேக்ஸ்குள்ள இருக்கு. அப்போ எல்லா ஃபேக்ஸுமே என்னது? மெயில். அப்போ கண்டிப்பா ஃபோனும் மெயில் வந்து பாத்தீங்கன்னா கனெக்ட் ஆகி தான் இருக்கும். செகண்ட் ஒன் இங்க ஃபாலோ ஆகும். தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் என்ன வருது? 3. only 2 follows. ரைட், நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் அரேஞ்ச்மெண்ட் பேஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். 8 friends ABCD JK L and M are seated in a straight line facing north. So 8 friends north ன்னு சொல்றாங்க. So 1 2 3 4 5 6 7 8. So possibility வர வாய்ப்பு இருக்கும். So 1 2 3 4 5 6 7 8. So only 3 people sit between C and L. L sit one of the extreme end of the line. That means L இங்க வரலாம், அப்படி இல்லைனா இங்க வரலாம். 3 people சொல்றாங்க. 1 2 3 C இங்க வரலாம், 1 2 3 C இங்க வரலாம். Next, D sits second to the left of M. So எங்க எடுக்குதுன்னு தெரியல. Next, M is not an immediate neighbor of C. So M is not an immediate neighbor of C. So இந்த ரெண்டு இடத்துல எடுக்க முடியாதுன்னா M இங்க எடுத்தா second to the left of M is D ன்னு சொல்லிக்கலாம் நம்ம. ஸோ இங்க பாசிபிள் இல்லை. வேற எங்கேயுமே இந்த பக்கம் எடுக்க முடியாது. அப்போ இங்க எடுக்க முடியாது. அப்போ வேற எங்க? M இங்க எடுத்தா செகண்ட் டு த லெஃப்ட், இங்க C இருக்கு. அப்போ M இங்க எடுத்தா D இங்க பாசிபிள். இந்த கண்டிஷன்ல M இந்த ரெண்டு இடத்துலயுமே நம்மளால எடுக்க முடியாது. ஏன்னா நாட் இமிடியேட் நைபர் ஆஃப் சின்னு சொல்லிட்டாங்க. அப்போ M இங்க எடுத்தா செகண்ட் டு த லெஃப்ட் பாசிபிள் கிடையாது. இங்கேயும் எடுக்க முடியாது நம்மளால. ஸோ இங்க எடுக்க முடியாது. அப்போ வேற எங்க எடுக்கலாம்? இங்க எடுத்தா செகண்ட் டு த லெஃப்ட் பாசிபிள் கிடையாது. அப்போ இங்க எடுத்தா செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் M is D இங்க எடுத்துக்கலாம். Next one, only 3 people between M and K. So 1 2 3 இங்க K வந்துரும். Next 1 2 3 இங்க K வந்துரும். Next, A is one of the immediate neighbors of K. A is one of the immediate neighbors of K னா இங்க வந்துரும். So இங்க A வந்துரும் நமக்கு. Next, B is neither an immediate neighbor of L nor M. So B வந்து பாத்தீங்கன்னா L பக்கத்துலயும் M பக்கத்துலயும் வரக்கூடாது. வேற எங்க எடுக்க முடியும்? எங்கேயுமே எடுக்க முடியாது. இதை எடுத்துடலாம். நெக்ஸ்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் B is not an immediate neighbor of L or M ன்னு சொல்றாங்க. அப்போ இங்க வந்து B எடுக்க முடியாதுன்னா அப்போ இங்க தான் B எடுக்க முடியும் நம்மளால. ஸோ ரிமைனிங் ஒரு பர்சன் தான் மிஸ்ஸிங். யார் அந்த பர்சன்? ஸோ யாரெல்லாம் எடுத்துக்கோ நம்ம? J மிஸ்ஸிங். ஸோ J இங்கே எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட். கிளியர்? ஸோ கொஸ்டின் பார்க்கலாம். Who amongst the following sit exactly between K and J? ஸோ கேக்கும் ஜேக்கு நடுவில் யாருக்கா? CD. Right, option number 5 CD நம்மளோட ஆன்சர். ரைட், நெக்ஸ்ட் ஒன். Based on the given arrangement, which of the following is true with respect to J? Okay, with respect to J, எது வந்து true? Only 3 people sit between J and D. கிடையாது, immediate neighbors. Both A and K are immediate neighbors of J. Both A and K are immediate neighbors of J. கிடையாது. M sits immediate left of J. M sits immediate right of J.
J sits at one of the extreme end of the line. None of the given option is true. Option number 5. Right. So next one. How many persons are seated between B and M? So B க்கு M க்கு நடுவுல எத்தனை பேர் இருக்காங்க? 1 2 3 4 5. So option number 4 5. Right. So next one, last question. What is the position of M with respect to C? M with respect to C, that is third to the right. So third to the right, that is option number 4. Clear? Right. So in the paper explanation எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன்.